வருவீரே விரைவாக. பாவியாம் என்னை பரனே நீர் அழைத்தீர், பாவியாம் என்னை அழைத்தீர், தாவி சேர்த்தனைத்தீர். ஜெபித்திட இயேசுவின் நாமத்திலே, தாவி சேர்த்தனைத்தீர். ஜெபித்திட இயேசுவின் நாமத்திலே, வருவீரே விரைவாக, வருவீரே விரைவாக. தருவீரே அருள் மாறி வேகம் அன்பாக, வருவீரே விரைவாக. என்னை தாழ்த்தினேன் பாதம் தந்தையே, என்னை தாழ்த்தினேன் பாதம் உந்தன் மகிமைக்கென்றே. எந்தனை என்று மண்டி சேர்த்திட உந்தன் மகிமைக்கென்றே. எந்தனை என்று மண்டி சேர்த்திட வருவீரே விரைவாக, வருவீரே விரைவாக. தருவீரே அருள் மாறி வேகம் அன்பாக, வருவீரே விரைவாக. கிறிஸ்துவின் அன்பால் நிறைந்து நான் ஜீவிக்க, கிறிஸ்துவின் அன்பால் நிறைந்து நான் ஜீவிக்க. பிறனுக்கானதை நோக்க மரித்தோனாய் என்னையே முற்றம் தாழ்த்த. பிறனுக்கானதை நோக்க மரித்தோனாய் என்னையே முற்றம் தாழ்த்த. வருவீரே விரைவாக, வருவீரே விரைவாக. தருவீரே அருள் மாறி வேகம் அன்பாக, வருவீரே விரைவாக. எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்ந்த, எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்ந்த வல்லீரன்னை தாத்தி உன்னத மகிமைதனிலே சேர்க்க. வல்லீரன்னை தாத்தி உன்னத மகிமைதனிலே சேர்க்க. வருவீரே விரைவாக, வருவீரே தருவீரே அருள் மாறி வேகம் அன்பாக, வருவீரே விரைவாக. பாவியாம் என்னை பரனே நீர் அழைத்தீர், பாவியாம் என்னை பரனே நீர் அழைத்தீர். தாவி சேர்த்தனைத்தீர். ஜெபித்திட இயேசுவின் நாமத்திலே, தாவி சேர்த்தனைத்தீர். ஜெபித்திட இயேசுவின் நாமத்திலே, வருவீரே விரைவாக, வருவீரே விரைவாக. தருவீரே அருள் மாறி வேகம் அன்பாக, வருவீரே விரைவாக. தந்தையே என்னை தாழ்த்தினேன் பாதம், தந்தையே என்னை தாழ்த்தினேன் பாதம் உந்தன் மகிமைக்கென்றேன். எந்தனை என்று மண்டி சேர்த்திட உந்தன் மகிமைக்கென்றே. எந்தனை என்று மண்டி சேர்த்திட வருவீரே விரைவாக, வருவீரே விரைவாக. தருவீரே அருள் மாறி வேகம் அன்பாக, வருவீரே விரைவாக. கிறிஸ்துவின் அன்ப
நிறைந்து நான் ஜீவிக்க கிறிஸ்துவின் அன்பால் நிறைந்து நான் ஜீவிக்க பிறனுக்கானதை நோக்க மரித்தோனாய் என்னையே முற்றும் தாழ்த்த பிறனுக்கானதை நோக்க மரித்தோனாய் என்னையே முற்றும் தாழ்த்த வருவீரே விரைவாக வருவீரே விரைவாக தருவீரே அருள் மாறி வேகம் அன்பாக வருவீரே விரைவாக எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்ந்த எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்ந்த வல்லல் என்னை தாழ்த்தி உன்னத மகிமைதனிலே சேர்க்க வல்லல் நீர் என்னை தாழ்த்தி உன்னத மகிமைதனிலே சேர்க்க வருவீரே விரைவாக வருவீரே விரைவாக தருவீரே அருள் மாறி வேகம் அன்பாக வருவீரே விரைவாக பரலோகநாதா பரிசுத்த தேவா பரலோகநாதா பரிசுத்த தேவா நரலோக மக்கள் என்னை கரங்களால் காப்பிரே உந்த நண்பார் நரலோக மக்கள் என்னை கரங்களால் காப்பிரே உந்த நண்பார் வருவீரே விரைவாக வருவீரே விரைவாக தருவீரே அருள் மாறி வேகம் அன்பாக வருவீரே விரைவாக எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்ந்த எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்ந்த வல்லல் என்னை தாழ்த்தி உன்னத மகிமைதனிலே சேர்க்க வல்லல் நீர் என்னை தாழ்த்தி உன்னத மகிமைதனிலே சேர்க்க வருவீரே விரைவாக வருவீரே விரைவாக தருவீரே அருள் மாறி வேகம் அன்பாக வருவீரே விரைவாக வருவீரே விரைவாக தருவீரே அருள் மாறி வேகம் அன்பாக வருவீரே விரைவாக ஸ்தோத்திரம் 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 துடங்கரா ஷத்ரியா பரபா சந்துரி கலபங்கராம் தடங்கலா ரிஷப்ரஹா சினம் தடங்கலா திடந்தடா சிரிவிகனமம் கத்துடங்க சப்துடிகனமம் கத்துடங்கலா கசத்துடங்கரபானியானமந்துடா ஸ்தோத்திரம் 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 வருவீரே என்று அவரை அழைத்தோம். We have invited him to come. அவர் வந்து விட்டார். And he has already come. அடுத்தது என்ன? Next what? அவர் என்ன செய்ய வேண்டும்? What he should do. நாம் என்ன செய்ய வேண்டும்? And what we should do. அவர் என்ன செய்ய வேண்டும் என்று அவர் அறிந்திருக்கிறார். He knows what he should do. நாம் என்ன செய்ய வேண்டும் என்றும் அவர் அறிந்திருக்கிறார். And he also knows what we should do. ஆகையால் அவர்தான் இந்த கூட்டத்தை நடத்த வேண்டும். So he only should take care of this meeting. இந்த கூட்டத்தில் அவர் ஒருவருக்கு தான் மகிமை உண்டாக வேண்டும். And in this meeting to him alone should be all his glory. அவர் நம்மை ஆட்கொள்ள வேண்டும்.
He should take control of இந்த us. கூட்டத்தின் ஆரம்பத்திலிருந்து எல்லாமே ஆண்டவர் தான். Right from the start of this meeting, all is Him. எல்லாமே இயேசுதான் All is Jesus. என்று சொல்லத்தக்கதாக அவர் நம் எல்லாரையும் மூடிக்கொள்ள வேண்டும். And He should cover us so that we might say like this. ஆகையால் இப்பொழுது கூட்டத்தின் ஆரம்பத்தில் தான் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை அவருடைய கரத்தில் ஒப்படைப்போமாக. So right at the start of this meeting, let us surrender our spirit, soul and body. நம்முடைய ஆராதனையில் அவர் வெளிப்பட வேண்டும். In our meeting He should be manifested. நம்முடைய ஆராதனையில் அவர் உயர்த்தப்பட வேண்டும். In our service He should be exalted. நீதியின் சூரியன் நம் மத்தியில் உதிக்க வேண்டும். The sun of righteousness should shine upon us. நாம் உச்சரிக்க போகிற ஒவ்வொரு வார்த்தையும் நம்முடைய ஆண்டவரை உயர்த்த வேண்டும். Every word that we pronounce should exalt our God. அதற்காக கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சவுல் தேவனுடைய சத்தத்தை கேட்கவில்லை. Saul did not hear the voice of God. தேவனுடைய சமூகத்தை உணரவில்லை. He did not realize the presence of God. ஆகையால் அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரியை தேடி போகிறார். And he went to search of a woman with a familiar spirit. அதுபோல இந்த நேரத்தில் நமக்குள்ள சவுலை போல எதிர்க்கிற தன்மை, கீழ்ப்படியாமை எல்லாம் பெருமை இருந்தால், சுயம் இருந்தால் தேவனுடைய சமூகத்தை உணர முடியாது. So also as Saul was, if we have the spirit of resisting God and disobeying God, we cannot realize, understand the presence of God. ஆகையால் இந்த கூட்டத்தின் ஆரம்பத்தில் தானே நம்மை தாழ்த்துவோமாக. So right at the start of this meeting, let us humble ourselves. நாம் எல்லாரும் குற்றவாளிகள். We are all guilty. நாம் எல்லாரும் பாவிகள். We are all sinners. ஆகையால் தேவனோடு தொடர்பு கொள்ள வேண்டியவர்கள் அதை முதலாவது ஒத்துக்கொள்ள வேண்டும். So all those who want to have a connection with God, they should accept this first. நம்முடைய சுய நீதியை, our self righteousness, நம்முடைய சொந்த ஞானத்தை, our own wisdom, நம்முடைய கடந்த கால அனுபவங்களை, all our past experiences, நம்முடைய அறிவை, our knowledge, நம்முடைய மேன்மையை, our greatness, எல்லாவற்றையும் பலிபீடத்தில் வைப்போமாக. let us all keep everything upon the altar. நான் ஒன்றுமில்லை, I am nothing. ஆண்டவர் இல்லாமல் நான் புல்லு கொப்பானவன். Without God I am compared to the grass. என் மகிமையெல்லாம் அந்த புல்லின் மேல் இருக்கிற பூ கொப்பானது. All my glory, it is compared to the flower of the grass. எல்லாமே வாடி போகும். Everything will fade away. எல்லாமே மாயை. Everything is vanity. என்னுடைய வாழ்க்கையின் அர்த்தமே முடிவில்லாத தேவனோடு இணைக்கப்படுவதுதான். The meaning of my whole life is that I should be connected with my God. அவர் என் ஜீவன். He is my life. அவர் என் உயிராய் இருக்கிறார். He is my life. ஆகையால் நாம் எல்லாரும் இப்பொழுது ஆண்டவரோடு சேரும்படியா நம்மை தாழ்த்துவோமாக. So let us all humble ourselves so that we might connect ourselves with our God. நம்முடைய கிரீடங்களை கீழே வைத்து அவருடைய பாதத்தில் பணிந்து அவருடைய பாதத்தை முத்தம் செய்வோமாக. Let us cast all our crowns upon his feet and let us fall prostrate upon his feet and kiss his feet. ராஜாதி ராஜன் ஒருவரே பெரியவர். The King of Kings, he alone is great. ராஜாதி ராஜா ஒருவரே நல்லவர். The Lord King of Kings, he alone is good. தாழ்த்துவோமாக. Let us humble நான் ourselves. ஒன்றுமில்லை என்று ஒத்துக்கொள்வோமாக. Let us accept that we are nothing. ஆண்டவருடைய கிருபையை பெறும்படியா தாழ்த்தி அவரிடத்தில் நெருங்குவோமாக. So that we might receive the grace of God, let us humble ourselves and get nearer to him. அவர் ஒருவர் மட்டும் தான் எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்ந்தவர். He alone is above all and exalted. நம்மை தாழ்த்தும் போது when we humble ourselves, அவருடைய இரத்தம் நம்மை கழுவ போகிறது. his blood will cleanse us, அவருடைய wash us, இரத்தம் இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் உட்காரும்படியா நம்மை தகுதிப்படுத்த போகிறது. and his blood will make us worthy to be seated in his holy presence. ஒரு நிமிடம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோமாக. For 1 minute let us call upon the Lord. இயேசுவே உம்முடைய இரத்தத்தினால் என்னை தயவாய் கழுவும். Jesus, cleanse me with thy blood. இந்த இடத்தில் இருக்கும்படியா நீர் விரும்புகிறதான அந்த பரிசுத்தத்தின் அலங்காரத்தை எனக்கு தாரும்.
give me the beauty of holiness so that I might be seated in thy presence. நம்முடைய கோபத்தை ஆண்டவர் கழுவுவாராக. Let God wash our anger. நம்முடைய இச்சைகளை ஆண்டவர் கழுவுவாராக. Let God wash our lust. நம்முடைய பெருமைகளை ஆண்டவர் கழுவுவாராக. Let God wash all our pride. நம்முடைய பொய்யையும் கெட்ட வார்த்தைகளையும் ஆண்டவர் கழுவுவாராக. Let God wash all our lies and bad words. இயேசுவின் இரத்தம் ஜெயம். Victory to the blood of Jesus. இயேசுவின் இரத்தம் ஜெயம். Victory to the blood of Jesus. இயேசுவின் இரத்தம் நம்மை பாவங்களால கழுவி கொண்டு இருக்கிறது. The blood of Jesus is washing us from all our sins. தாழ்த்துகிறவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளித்து கொண்டு இருக்கிறார். To all those who humble themselves, God is giving his grace. ஒரு நிமிடம் அவரை நோக்கி கிருபைக்காய் கூப்பிடுவோமாக. For 1 minute for his grace, let us call upon him. அப்பா எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த இரத்தம் எங்களை கழுவட்டும் ஆண்டவரே, எங்களை சுத்திகரியும் ஆண்டவரே, எல்லா மேட்டிமைகளை மன்னியும், எல்லா பொய்யை மன்னியும், எல்லா கோபத்தை இச்சைகளை மன்னியும், வீண் வார்த்தைகளை மன்னியும் ஆண்டவரே. எங்களை பரிசுத்தத்தினால் அலங்கரித்து இந்த பரிசுத்த சன்னிதானத்தில் உட்காரும்படியாக அருள் பெறும்படியாக ஆண்டவரே எங்களை சுத்திகரியும் ஆண்டவரே. எங்கள் எல்லாரும் இங்க வந்த எல்லாரையும் நீர் பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். எங்களை பரிசுத்தப்படுத்தும், எங்களை மாற்றும் இயேசுவே. Thank you Lord. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை கழுவி இருக்கிறார். The Lord has washed us. இன்னும் இந்த கூட்டத்தின் ஆழத்திற்குள் செல்லும்போது, as we go deeper into this meeting, இன்னும் அதிகமாய் கர்த்தருடைய இரத்தம் நம்மை சுத்திகரிக்க வேண்டும். yet more the mercy of God should cleanse us. அதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த முழு கூட்டத்தை உம்முடைய கரத்தில் வைக்கிறோம். நீர் எங்களை ஆசீர்வதித்து நீர் எங்களை ஆட்கொள்ளும். இங்கே வந்திருக்கிற எல்லாரையும், வரப்போகிற எல்லாரையும் நீர் அபிஷேகம் பண்ண வேண்டும். உம்மை ஆராதிக்க எங்களை பலப்படுத்தும். உம்முடைய வார்த்தை தாரும். முழு உலகத்தில் நடந்து கொண்டு இருக்கிற எல்லா ஆராதனைகளை நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். முதலாவது தெலுங்கு பாட்டை பாடுவோமா? பாட்டு தாளில் முதலாவது பாட்டு. Let us sing the first Telugu song. భూరధ్వనితో ఆర్భాటనాదంతో, భూరధ్వనితో ఆర్భాటనాదంతో, ప్రధాన దూత శబ్దంతో మన యేసురాజు వచ్చుచున్నాడు. ప్రధాన దూత శబ్దంతో మన యేసురాజు వచ్చుచున్నాడు. హల్లెలూయా, హల్లెలూయా, ధరించెదం అక్షయతం. హల్లెలూయా, హల్లెలూయా, నిమిషము రెప్పపాటులో. హల్లెలూయా, హల్లెలూయా, ధరించెదం అక్షయతం. హల్లెలూయా, హల్లెలూయా, నిమిషము రెప్పపాటులో. యేసు మృతి నుండి లేచుట వలన, యేసు మృతి నుండి లేచుట వలన, స్వాస్థ్యముగా అక్షయతను పొందమాలిన జన్మింపదించెను. స్వాస్థ్యముగా అక్షయతను పొందమాలిన జన్మింపదించెను. హల్లెలూయా, హల్లెలూయా, ధరించెదం అక్షయతం. హల్లెలూయా, హల్లెలూయా, నిమిషము రెప్పపాటులో. హల్లెలూయా, హల్లెలూయా, ధరించెదం అక్షయతం. హల్లెలూయా, హల్లెలూయా, నిమిషము రెప్పపాటులో. రక్తమాంసములు దేవుని రాజ్యము, రక్తమాంసములు
చేరు నీ రాజ్యము ప్రశంసించు కొనవుగా విత్తమానవుల క్షయ శరీరం ప్రశంసించు కొనవుగా విత్తమానవుల క్షయ శరీరం హల్లెలూయా హల్లెలూయా ధరించెదం అక్షయతం హల్లెలూయా హల్లెలూయా నిమిషములకు పాటును హల్లెలూయా హల్లెలూయా ధరించెదం అక్షయతం హల్లెలూయా హల్లెలూయా నిమిషములకు పాటును విజయమునందు మరణం మృంగబడె విజయమునందు మరణం మృంగబడె ప్రభు యేసు ద్వారా జయమన్ పొంది అక్షయులుగా మారెదము ప్రభు యేసు ద్వారా జయమన్ పొంది అక్షయులుగా మారెదము హల్లెలూయా హల్లెలూయా ధరించెదం అక్షయతం హల్లెలూయా హల్లెలూయా నిమిషములకు పాటును హల్లెలూయా హల్లెలూయా ధరించెదం అక్షయతం హల్లెలూయా హల్లెలూయా నిమిషములకు పాటును ఓర్పుతో మనం పరిగెత్తు పందెంలో ఓర్పుతో మనం పరిగెత్తు పందెంలో అక్షయ కిరీటం పొంది సీయోనును హర్షించెదం సదా అక్షయ కిరీటం పొంది సీయోనును హర్షించెదం సదా హల్లెలూయా హల్లెలూయా ధరించెదం అక్షయతం హల్లెలూయా హల్లెలూయా నిమిషములకు పాటును హల్లెలూయా హల్లెలూయా ధరించెదం అక్షయతం హల్లెలూయా హల్లెలూయా నిమిషములకు పాటును విజయమునందు మరణం మృంగబడె విజయమునందు మరణం మృంగబడె ప్రభు యేసు ద్వారా జయమన్ పొంది అక్షయులుగా మారెదము ప్రభు యేసు ద్వారా జయమన్ పొంది అక్షయులుగా మారెదము హల్లెలూయా హల్లెలూయా ధరించెదం అక్షయతం హల్లెలూయా హల్లెలూయా నిమిషములకు పాటును హల్లెలూయా హల్లెలూయా ధరించెదం అక్షయతం హల్లెలూయా హల్లెలూయా నిమిషములకు పాటును ఓర్పుతో మనం పరిగెత్తు పందెంలో ఓర్పుతో మనం పరిగెత్తు పందెంలో అక్షయ కిరీటం పొంది సీయోనును హర్షించెదం సదా అక్షయ కిరీటం పొంది நம்முடைய மீட்பு சமீபமாயிருக்கிறது. இன்னும் கொஞ்சம் காலத்தில் இயேசு வரப்போகிறார். ஆர்ப்பரித்து பாடுவோம். హల్లెలూయా హల్లెలూయా ధరించెదం అక్షయతం హల్లెలూయా హల్లెలూయా నిమిషములకు పాటును హల్లెలూయా హల్లెలూయా ధరించెదం అక్షయతం హల్లెలూయా హల్లెలూయా నిమిషములకు పాటును పూర్ణధ్వనితో ఆరాధనాలతో పూర్ణధ్వనితో ఆరాధనాలతో ప్రధాన శబ్దంతో మన యేసు రాజు
రక్షించున్నాడు. తన ఈశ్వరుడు రక్షించున్నాడు. హల్లెలూయా హల్లెలూయా ధరించెద అక్షయతను. హల్లెలూయా హల్లెలూయా నిమిషము రక్తపట్టులో. హల్లెలూయా హల్లెలూయా ధరించెద అక్షయతను. హల్లెలూయా హల్లెలూయా నిమిషము రక్తపట్టులో. హల్లెలూయా హల్లెలూయా ధరించెద అక్షయతను. హల్లెలూయా హల్లెలూయా నిమిషము రక్తపట్టులో. హల్లెలూయా ధరించెద అక్షయతను. హల్లెలూయా హల్లెలూయా నిమిషము రక్తపట్టులో. హల్లెలూయా హల్లెలూయా ధరించెద అక్షయతను. హల్లెలూయా హల్లెలూయా నిమిషము రక్తపట్టులో. హల్లెలూయా హల్లెలూయా ధరించెద అక్షయతను. హల్లెలూయా హల్లెలూయా నిమిషము రక్తపట్టులో. இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசு பிறந்த நாட்களில் When Jesus, in the days of when Jesus சில born, வயதானவர்கள் அவர்கள் இயேசுவுடைய பிறப்புக்காக எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். some elderly people, they were expecting the birth of அந்த Jesus. குழந்தை இயேசு பிறந்தபோது அவருடைய கையில் அந்த இயேசுவை பிடித்துக்கொண்டு எங்களுடைய கனவு, எங்களுடைய தரிசனம், எங்களுடைய ஆவல் நிறைவேறப்பட்டிருக்கிறது என்று சொன்னார்கள். And after Jesus was born, they took the baby in their hands and they said, our dream, our expectation, our wish was fulfilled today. இதற்காக எங்களுடைய முற்பிதாக்களும் ஏங்கினார்கள். எங்களுடைய கண்களோ எங்களுடைய இரட்சகரை கண்டிருக்கிறார். And for this, even our forefathers, they yearned for this, but now our eyes have seen our salvation. இதே போல சிலர் இயேசுவுடைய இரண்டாம் வருகைக்காக ஆவலோடு எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறார்கள். So also some group of people, they are waiting ardently for the coming of Jesus. இயேசு மறுபடியும் வரப்போகிறார் என்று தரிசனம் பெற்றவர்கள், வேதம் அவர்களை பற்றி சொல்லி இருக்கிறது, அவர்களும் தீர்க்கதரிசிகள் தான். And all those who expect the second coming of Jesus, the scripture says, they are also called as prophets. என்னை சேர்க்கும்படியா இயேசு மறுபடியும் வரப்போகிறார் என்று சொல்லுகிற கரங்களை உயர்த்துங்கள். All those who say Jesus is coming to gather me, lift up your hands. உங்களுக்கு கொஞ்சம் மூளை இருந்தால் இது நடக்காது என்று தான் சொல்வீர்கள். If you have some brains, you will say this will not happen. ஆனால் நீங்கள் பைத்தியக்காரராய் இருந்தால் இது நடக்கும் என்று சொல்வீர்கள். But if you are like foolish people or mad people, you will lift up your hands. இயேசு வெளிப்பட போகிறார், நான் மறுரூபம் அடைய போகிறேன். Jesus is going to manifest himself and I am going to be என் transformed. மணவாளன் இயேசு சீக்கிரமாய் வர போகிறார். My bridegroom Jesus is going to come very soon. விசுவாசம் உள்ளவர்கள் கரங்களை உயர்த்துங்கள். All those who believe, lift up your hands. விசுவாசத்தோடு அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போமாக. With faith, let us say hallelujah. அல்லேலூயா அல்லேலூயா ధరించెదం అక్షయతన్. హల్లెలూయా హల్లెలూయా నిమిషము రక్తపట్టులో. హల్లెలూయా హల్లెలూయా ధరించెదం అక్షయతన్. హల్లెలూయా హల్లెలూయా నిమిషము రక్తపట్టులో. Hallelujah, hallelujah, నిమిషము రక్తపట్టులో. Hallelujah, hallelujah, ధరించెద అక్షయతన్. Hallelujah, hallelujah, నిమిషము రక్తపట్టులో. Hallelujah, hallelujah, ధరించెద అక్షయతన్. Hallelujah, hallelujah, నిమిషము రక్తపట్టులో. Hallelujah, hallelujah, ధరించెద అక్షయతన్. Hallelujah, hallelujah, నిమిషము రక్తపట్టులో.
kara tiranka shamtudan karamaniantuda ratwanama stangari mahanyoria vesurim brahamturanka shamduranianama. Thank you, Lord. Thank you, Jesus. Tidamankara shabdulankara mankatida Ria Targa Sankra Mazuli Pradanankara Masankoria Manantuda Egura Haswanankala Antuda. Thank you, Lord Jesus. Yes, yes, Jesus. Praise you. நம்மோடு இருந்த எத்தனையோ விசுவாசிகள் ஊழியக்காரர்கள் இன்றைக்கு நம்மோடு இல்லை, அவர்கள் புதைக்கப்பட்டிருக்கிறார்கள். And all the believers and all the servants of God who were with us, they are no more here, they are all been buried. ஆனால் அவர்களை அடக்கம் பண்ணும்போது நம்ம என்ன சொன்னோம்? So but when we buried them, what did we say? அந்த மரணம் அவர்களை ஜெயித்தது போல இருக்கிறது. It appeareth as though the death has overcome them. தட்டினாலும் எழும்ப மாட்டார்கள். They will not rise up even when we tap them. இப்பொழுது அந்த கல்லறையே அவருடைய உருவத்தையே கெடுத்து விட்டது. But now their sepulcher has changed their whole form. இனி இப்போ 10 வருஷம் முன்னாடி நடந்த பரிசுத்தவானுடைய கல்லறையை தோண்டி பார்த்தா அந்த பெட்டி இருக்குமோன்னு கூட சந்தேகம், அந்த சரீரம் இருக்குமோன்னு சந்தேகம். If at all, if we dig up all the sepulcher of these old saints, it is hardly we can find anything. ஆனால் நாம் அடக்கம் பண்ணும்போது என்ன சொல்லி அடக்கம் பண்ணினோம்? But what did we say when we buried them? மரணமே உன் கூர் எங்கே? Oh death, where is thy sting? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? Oh hell, where is thy victory? அன்றைக்கு நாம் விசுவாசத்தோடு சொன்னதான் அந்த வார்த்தை இன்னும் நிறைவேறவில்லை. And the words that we spoke on that day with faith, still it is not being fulfilled. இன்றைக்கு ஒரு வியாதி வந்தால், But today if we have a sickness, தெய்வீக சுகத்தை அபியாசப்படுத்துவது ஒரு பெரிய சவாலா இருக்கிறது. it is a great challenge that we exercise divine healing. ஆனால் ஒரு நாள் வரப்போகிறது. But a day will come. கண்ணிமை பொழுதில், In a twinkling of an ஒரு eye, செகண்டில் in 1 second, மரணம் ஜீவனால் விழுங்கப்படும். death will be swallowed up by life. அன்றைக்கு அந்த கல்லறைக்கு முன்னாடி நாம் கத்தின அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் புரியும். Then on that day we can understand the meaning that we shouted on that day at this burial place. நாமும் மறுரூபம் அடைய போகிறோம். We are also going to be transformed. எத்தனை பேர் How விசுவாசிக்கிறீர்கள்? many of you believe that? உயிர்த்தெழுதலில் நம்பிக்கை உடையவர்கள் கரங்கள் உயர்த்துங்கள். All those who have the hope of resurrection, lift up your hands. இன்றைக்கும் மரணம் ஜெயித்தது போல் இருக்கிறது. Even today it appeareth as death has got the victory. கல்லறை சவால் விடுகிறது. The sepulcher is giving a challenge. நீ அன்றைக்கு கத்தினியே, நான் இன்னும் அவர்களை அடக்கி வைத்திருக்கிறேன். You shouted on that day, but still I am holding them. ஆனால் நாம் என்ன சொல்லுகிறோம்? But what we are saying, அன்றைக்கு நான் கத்தினேனே, அதை இன்னும் நான் விசுவாசித்துக் கொண்டிருக்கிறேன். and we are saying on that day I've shouted, but still I believe on those words. ஒரு நாள் மரணம் ஜெயத்தினால் ஒரே க்ஷணப்பொழுதில் விழுங்கப்பட போகிறது. One day this death will be swallowed up in 1 second in victory. அதை விசுவாசிக்கிறவர்கள் கைகளை தட்டி ஆர்ப்பரியுங்கள். All those who believe, clap your hands and shout. நம்முடைய விசுவாசத்தை கண்டு பிசாசு பொறாமைப்படட்டும். Seeing our faith, let devil be cast out. ஆமென், ஹல்லேலூயா. இயேசு ஜெயித்தார். இயேசு ஜெயித்தார். அவரை விசுவாசிக்கிறவர்கள் மரித்தாலும் பிழைப்பார்கள். ஹல்லேலூயா. ஓரியமா ஷபங்கரமானியம் துடா. ஆகையால் நாம் எல்லாரும் கைகளை தட்டி 4ஆம் சரணத்தை பாட போகிறோம். So we are all going to clap our hands and sing the 4th stanza. மரணம் ஜெயத்தினால் விழுங்கப்பட்டிருக்கிறது. Death is swallowed up in victory. ஆண்டவர் இயேசு தந்திருக்க அந்த ஜெயத்தை நாம் பெற்றுக்கொண்டு நாம் அழியாமையை சாவாமையை தரித்துக் கொள்வோமாக. And the victory that Jesus has given us, we are going to put on all incorruption and immortality. பெந்தேகோஸ்தே ஜனங்கள் மத்தியில் அல்லேலூயா என்று சொல்வது ஒரு ஆர்ப்பரிப்பின் சத்தம், ஒரு ஜெயத்தின் சத்தமாக இருக்கிறது. Among the Pentecostal people, when we say hallelujah, it is the shout of victory and joy. வியாதியோடு இருக்கிறவர்கள், All those who are sick, மரண பயத்தினால் பிடிக்கப்பட்டவர்கள், all those who are possessed with the fear of death, நீங்கள் தான் அந்த பல்லவியை எல்லாரையும் விட சத்தமாய் பாட வேண்டும். it is you who should sing that chorus above all. 4ஆம் சரணத்தை நாம் பாடுவோமாக. Let us sing the 4th stanza. విజయము పొంది మరణం రింగబడన్ విజయము నందు మరణం రింగబడన్ గవేషు పరాజయము పొంది అక్షయులుగా మారిదము గవేషు పరాజయము పొంది అక్షయులుగా మారిదము హల్లెలూయా హల్లెలూయా ధరించడం అక్షయ
அக்ஷயத்தன் அல்லேலூயா அல்லேலூயா உன் வியாதியை சவால் விட்டு மரண பயத்தை சவால் விட்டு பாடுவோம். அல்லேலூயா பரிச்சதன் அக்ஷயத்தன் அல்லேலூயா அல்லேலூயா நிமிஷம் ரப்பபதுலே அல்லேலூயா அல்லேலூயா பரிச்சதன் அக்ஷயத்தன் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா நிமிஷம் ரப்பபதுலே அல்லேலூயா அல்லேலூயா பரிச்சதன் அக்ஷயத்தன் திமாக்கரமா சந்துரா சந்தலா நிமா அஸ்வந்தரமானா திக்கரா சந்துரினா அஸ்வந்திரமானியா ஓ ரமக்கத்துடங்கரமானியா. Thank you Lord. ஓ ரமௌஷமங்கரமானியா துடா நித்தரா சதுரிபிகமானா கரானியா துடா ஏக்கரம்பா ஸ்வங்கரமானியா துடா. Thank you Lord. We thank you Jesus. We praise you, we praise you. என்னுடைய சரீரத்திலும் கூட எத்தனையோ வியாதிகள் உண்டு. Even in my body there are so many sickness. ஒன்று இரண்டு இல்ல, எத்தனையோ வியாதிகள். Not one or two, so many. ஆனால் இந்த பல்லவியை பாடும்போது அத்தனை வியாதிகளையும் நான் சவால் விட்டு தான் பாடுகிறேன். But as I sing this chorus, I challenge all those sickness. இயேசுவின் நாமத்தில் நீயா நானா என்று பார்ப்போம். In the name of Jesus, let us see it is you or I. அவர் உயிர்ப்பிக்கிறவர் மாத்திரமல்ல, அவரே உயிர் தெழுதலாய் இருக்கிறார். Not only he quickeneth us, but he is the resurrection. அவரை நான் நம்பி வந்திருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போவதில்லை. I've come believing on him. I will never be put to shame. மரணமே, நீ என்னை உனக்குள் உட்படுத்தினாலும் நீ என்னை புதைத்தாலும் ஒரு நாள் நான் எழும்ப போகிறேன். Oh that although you have control over me and you are buried one day, but one day I am going to rise up. இந்த சரீரத்தை விட பல மடங்கு மகிமையான சரீரத்தோடு எழும்ப போகிறேன். I am going to rise up more than this body, glorious more than all this body. அந்த நிச்சயத்தோடு, with that assurance, சவாலோடு, with that challenge, அந்த விசுவாசத்தோடு, with that faith, அந்த தைரியத்தோடு, with that boldness, மறுபடியும் அந்த பல்லவியை நாம் பாடுவோமா? let us sing once again that chorus. வியாதியை பார்த்து பாடுங்கள். So, look unto that sickness and sing. மரணத்தை பார்த்து பாடுங்கள். Look unto death and sing. பயப்படாத, எந்த டாக்டருக்கும் இல்லாத அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். Do not fear, God has given an authority while no doctor has done. நீங்கள் விசுவாசத்தோடு கையை தட்டி பாடும்போது பக்கத்தில் வியாதி உள்ளவர்கள் சுகமாக போகிறார்கள். As you believe and clap your hands and sing this song, the people who are beside you, they will be healed. விசுவாசியே, உன் கை தட்டுதல் அவ்வளவு அதிகாரம் உண்டு. Oh believer, you have great power in your clapping of your hands. அல்லேலூயா அல்லேலூயா தரிச்சதன் அக்ஷயத்தன் அல்லேலூயா அல்லேலூயா நிமிஷம் ரப்பபதுலே அல்லேலூயா அல்லேலூயா தரிச்சதன் அக்ஷயத்தன் அல்லேலூயா அல்லேலூயா நிமிஷம் ரப்பபதுலே அல்லேலூயா அல்லேலூயா தரிச்சதன் அக்ஷயத்தன் அல்லேலூயா அல்லேலூயா நிமிஷம் ரப்பபதுலே அல்லேலூயா Hallelujah, hallelujah. Oh Ramdalam Kashama Karamania, Dirama Shabakatira Karamania, Nidwa Ramdala Stankiram Daran Karamania. Yes, Diramanka Satuda, Nimanka Satuda, Igwarama Sirak Dalanka Siram Dalanka Ramania. Thank you, Lord. Sharamankatina Sarabakalamani Antada. Thank you, Jesus. Praise you, Jesus. Praise you, Jesus. Praise you, Jesus. Narashantudankalama. நாம் அடுத்த பாட்டை பாட போகிறோம். We are going to sing the next song.
இயேசு கெத்செமனே தோட்டத்தில் ஜெபித்ததினால் நமக்கு உண்டான ஆசீர்வாதங்களை பற்றி அந்த பாட்டு சொல்லுகிறது. This song says all the results that we have because Jesus prayed at the Garden of Gethsemane. கடைசி சரணம் இப்படி சொல்லுகிறது. The last stanza says like this. என்னை அவரே போல் மாற்றுகிறதான அவருடைய அன்பை நான் தியானிக்கும் போது, When I meditate the love that wants me to be changed like him. அன்றைக்கு கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஜெபிக்கும் போது அவர் ரத்தமானது அந்த ஸ்வெட் கிளான்ஸ், அந்த வேர்வை அடங்கி இருக்கிறதான அந்த கிளான்ஸுக்குள் அந்த இரத்த குழாய்கள் வெடித்து அந்த ரத்தம் உள்ளே போய்விட்டது. அந்த வேர்வையோடு கலந்த ரத்தம் வெளியே வந்து விட்டது. And in that day when Jesus prayed, all the blood ruptured out of the sweat glands and the blood was mingled along with the sweat and it came out. எவ்வளவு டென்ஷன் இருந்தால் அப்படி இரத்த குழாய்கள் வெடித்திருக்கும். And how great would have been the tension if that blood vessels would have been ruptured. நமக்கும் நிறைய டென்ஷன் உண்டு, நிறைய பிரச்சனைகள் உண்டு, அந்த இரத்த குழாய் வெடிக்கிறது இல்லை. Even we also have tension and we have all so many things, but our blood vessels they do not rupture. ஆனால் நம் நிமித்தம் தான் இயேசு அதை அனுபவித்தார். But because of us Jesus experienced that. நான் அவரை போல் மாறும்படியாக, so that I be changed like him. நான் அவருடைய சிங்காசனத்தில் உட்காரும்படியாக, so that I might be seated in his throne. ஒரு நிமிடம் நாம் முழங்காலில் நின்று அவருக்கு கனத்தை செலுத்துவோமா? For one moment let us be on our knees and offer his honor. எனக்காக கெத்செமனே தோட்டத்தில் அவர் முழங்கால் படியிட்டார். For me he knelt at the garden of Gethsemane. எனக்காக அவர் இரத்த வேர்வை சிந்தினார். For me he shed his blood as sweat. இதை நினைக்கும் போது when I think of this, எனக்குள்ளது எல்லாவற்றையும் அவருக்கென்றே நான் சமர்ப்பிக்கிறேன். I yield my everything of mine unto him. அவருடைய தியாகத்தை நினைத்து, when I think of his sacrifice, அவர் நமக்காக வேதனைப்பட்டதை நினைத்து, when I think of all the pains that he underwent for me, கொஞ்சம் நேரம் அவரை தியானித்து நன்றி செலுத்தி அவருக்கு துதி செலுத்துவோமாக. for some moments let us meditate upon that and let us offer thanks and praise unto him. நம்முடைய இருதயம் உருகட்டும். Let our heart melt. நம்முடைய இருதயம் நன்றினால் நிரம்பட்டும். Let our hearts be filled with gratitude. சினிமாவையும் டிவியையும் மேட்டுமையும் அடைந்ததான அந்த கடின உள்ளம் உருகட்டும். Let the soul that is hardened because of all cinema, TV and all pride, let it melt before him. வாரம் முழுவதும் சத்துருவுக்கு கை கொடுத்து ஆண்டவருக்கு விரோதிகளா வாழ்ந்தது போதும். It is enough that we have given our hands to our enemies all throughout this week and we have joined along with him. அவருடைய அன்பை தியானிக்க நேரம் வந்திருக்கிறது. The time has come that we have to meditate upon his love. சத்துருவுக்கு சத்துருவாய் மாறக்கூடிய நேரம் வந்திருக்கிறது. The time has come that we have to become enemies to our enemies. இயேசுவுக்கு கை கொடுக்க வேண்டிய நேரம் வந்திருக்கிறது. The time has come that we have give our hands to Jesus. கெத்செமனே தோட்டத்தில் அவ்வளவு வேதனைப்பட்டு நமக்காய் பரிந்து பேசுகிற இயேசுவுக்கு கை கொடுப்போமாக. Let us give our hands to Jesus who have prayed at the garden of Gethsemane and interceded for us with so much of agony. அவருடைய தியாகத்தை நினைத்து கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. Let us remember his sacrifice and let us offer praises for some time. எல்லாவற்றையும் ஒப்படைத்து அவரை ஸ்தோத்திரிப்போமா. Let us yield everything unto him and let us praise him. அவர்தான் நம்முடைய சொந்தக்காரர். He is our owner. அவர்தான் நம்முடைய ஓனராய் இருக்கிறார். He is our owner. நான் வேற யாருக்கும் சொந்தமானவர்கள் அல்ல. We do not belong to anyone. இயேசுவுக்கு சொந்தம். I belong to Jesus. நன்றி செலுத்தி ஸ்தோத்திரிப்போம். Let us praise him giving all thanks to ஸ்தோத்திரிப்போம். Let us yield ourselves and give thanks unto him. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே. நன்றி அப்பா, எனக்காக ஜீவனை கொடுத்தவரே, இரத்த வேர்வை சிந்தினவரே, எனக்காக கெத்செமனே தோட்டத்தில் அழுதவரே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. Thank you Lord, we thank you Jesus. Thank you Lord, we thank you Jesus. We praise, we praise, we praise you. நன்றி இயேசுப்பா. இப்பொழுது அந்த பாட்டினுடைய கடைசி சரணத்தை நாம் மெதுவாக பாட போகிறோம். We are going to sing the last stanza slowly. அவர் எனக்காக அவருடைய அன்பை நினைக்கும் போது எனக்கு என்னுடைய எல்லாவற்றையும் அவருடைய சேவைக்காக நான் ஒப்படைக்கிறேன். When I think of his great love, I yield my everything for his service. எல்லாவற்றையும்
நாம் அவருக்கு ஒப்படைப்போமா? Let us submit everything unto him. அவர் உங்களுடைய சில நாட்களை கேட்கவில்லை. He does not ask of a few of your days. அவர்கள் உங்களுக்கு வாரத்தில் ஒரு நாளை கேட்கவில்லை. And he does not ask you one day in a week. அவ்வப்போது நான் நினைக்கிறதை என்னை நினைத்துக்கொள் என்று அவர் சொல்லவில்லை. And he does not say that very frequently you should think of me. உன்னை முழுவதையும் அவர் கேட்கிறார். He asks you wholly. உன்னுடைய எல்லா நேரத்தையும் அவர் கேட்கிறார். He asks you of everything of your time. எப்பொழுதும் அவரை நினைக்க வேண்டும், எப்பொழுதும் அவருடைய சித்தத்தை செய்ய வேண்டும். You should always remember him always, and you should do his will always. எல்லாவற்றையும் தருகிறேன் என்று சொல்லுகிற இரு கரங்களை உயர்த்துவோமாக. All those who say that give my all to him, lift up both of your hands. அந்த அப்படியே கரங்களை உயர்த்தி நாம் அந்த 5ஆம் சரணத்தை பாட போகிறோம், மெதுவாய் பாட போகிறோம். Keeping our hands like that, let us sing the 5th stanza slowly. என்னையும் தன்னை போல் மாற்றிடுന്ന നിസ്തുല്യ സ്നേഹത്തെ ഓർക്കും നിത്യം എന്നെയും തന്നെ പോൽ മാറ്റിടുന്ന നിസ്തുല്യ സ്നേഹത്തെ ഓർക്കും നിത്യം എന്നെയും എനിക്കുള്ള സകലവും യേശുവിൻ സേവയ്ക്കായി സമർപ്പിക്കുന്നേ എനിക്കുള്ള സകലവും യേശുവിൻ സേവയ്ക്കായി സമർപ്പിക്കുന്നേ. മറുപടിയും ഒപ്പടയത്ത് പാടുவோம். എന്നെയും തന്നെ പോൽ മാറ്റിടുന്ന നിസ്തുല്യ സ്നേഹത്തെ ഓർക്കും നിത്യം എന്നെയും തന്നെ പോൽ മാറ്റിടുന്ന നിസ്തുല്യ സ്നേഹത്തെ ഓർക്കും നിത്യം എന്നെയും എനിക്കുള്ള സകലം യേശുവിൻ സേവയ്ക്കായി സമർപ്പിക്കുന്നേ. എന്നെയും എനിക്കുള്ള സകലവും യേശുവിൻ സേവയ്ക്കായി സമർപ്പിക്കുന്നേ. அப்படியே கைகளை கீழே போடுவோமாக. Let us put down our hands. இப்பொழுது பாடிக்கொண்டே இருக்கும்போது as we sing now, முழங்கால் படிட்டு நமக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற இயேசு, and Jesus who are kneeling and he is praying for us, அவர் தலை உயர்த்தி நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார், and he is lifting up his head and is looking unto us, அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டிருக்கிறது என்று அவர் சந்தோஷப்படுகிறார், and he is very glad because his prayers are heard. அவருடைய சந்ததியை அவர் காண்பார் என்று சொல்லப்பட்ட அந்த வசனம் இப்பொழுது நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. And the verse that says he shall see his seed, it is being fulfilled now. மறுபடியும் அந்த சரணத்தை ஒரு முறை பாட போகிறோம். Now we are going to sing that stanza once again. எல்லாரும் பாட வேண்டும். Everyone should sing that stanza. Musicians எல்லாம் கை தூக்கி பாடுங்க. All the musicians also, they need to lift up their hands. PA system கவனிக்கிற எல்லாம் கை தூக்கி பாடுங்க. Everyone who looking at the PA system also should do this. வெளியில பார்க்கிங் டியூட்டி பண்ணுகிற எல்லாரும் கை தூக்கி பாடுங்க. All those who doing the parking duty also should lift up your hands. Sunday school பிள்ளைகள் எல்லாம் கரங்களை உயர்த்தி பாடுங்க. All the Sunday school children as well, they should lift up your hands. தேவாதி தேவன் நம்மத்தில் இருக்கிறார். The Lord of Lords is in our midst. என்னையும் தன்னை போல் மாற்றிடுന്ന നിസ്തുല്യ സ്നേഹത്തെ ഓർക്കും നിത്യം എന്നെയും തന്നെ പോൽ മാറ്റിടുന്ന നിസ്തുല്യ സ്നേഹത്തെ ഓർക്കും നിത്യം എന്നെയും എനിക്കുള്ള സകലവും യേശുവിൻ സേവയ്ക്കായി സമർപ്പിക്കുന്നേ. എന്നെയും എനിക്കുള്ള സകലവും യേശുവിൻ സേവയ്ക്കായി സമർപ്പിക്കുന്നേ. കടൈസി രണ്ട് വരികൾ. എന്നെയും എനിക്കുള്ള സകലവും യേശുവിൻ സേവയ്ക്കായി സമർപ്പിക്കുന്നേ. കടൈസി മുறை. എന്നെയും എനിക്കുള്ള സകലവും യേശുവിൻ സേവയ്ക്കായി സമർപ്പിക്കുന്നേ. கர்த்தர் உங்களை ஒரு திட்டத்தோடு தான் இங்கே கொண்டு வந்திருக்கிறார். God has brought you here with a definite plan. உங்களுக்கு ஒரு வேலையை அவர் வைத்திருக்கிறார். He has kept for you a work. நீங்கள் கனம் பெற்றவர்கள்.
you are honored. உன் ஜீவனுக்கீட அவர் மனுஷர்களை தரப்போகிறார். For your life he is going to give men. நீ சாக போகிறாய், கர்த்தருடைய வயலில் மற்றவர்கள் உன் நிமித்தம் பிழைக்க போகிறார்கள். You are going to die, and because of you many are going to live. எனக்கு ஜீவனை கொடுத்தவருக்கு நான் ஜீவனை கொடுக்க போகிறேன். I am going to lay down my life for him that laid down his life for me. கைகளை தட்டி இந்த பாட்டை பாடுவோமா? Let us clap our hands and sing that song. കേൾക്കുന്നില്ലേ നീ ഗെത്സമനേയിൽ വ്യാകുലരോദനത്തെ, പ്രാണനാഥൻ പാവകർക്കായി വീണുയാചന ചെയ്തിടുന്നേ. പ്രാണനാഥൻ പാവകർക്കായി വീണുയാചന ചെയ്തിടുന്നേ. താങ്ങുവാൻ വയ്യാത്ത ഭാരത്താൽ ഹൃദയം തളർന്നു ക്ഷീണിച്ചല്ലോ. താങ്ങുവാൻ വയ്യാത്ത ഭാരത്താൽ ഹൃദയം തളർന്നു ക്ഷീണിച്ചല്ലോ. താപന്റെ മുൻപിൽ വീരവനറിയുന്നേ. കേൾക്കുന്നില്ലേ നീ ഗെത്സമനേയിൽ വ്യാകുലരോദനത്തിൽ, പ്രാണനാഥൻ പാവകർക്കായി വിനയാചന ചെയ്തിടുന്നേ. പ്രാണനാഥൻ പാവകർക്കായി വിനയാചന ചെയ്തിടുന്നേ. വന്നിടുന്നേ ഞാൻ നിന്നിടം ചെയ്യുവാൻ, തന്നിടുന്നേ ഞാൻ എന്നോട് ദേവി. വന്നിടുന്നേ ഞാൻ നിന്നിടം ചെയ്യുവാൻ, തന്നിടുന്നേ ഞാൻ എന്നോട് ദേവി. നിന്നിടമാകട്ടെ എന്നോട് ചെയ്ത പ്രാർത്ഥിച്ചു കേളിടുന്നേ. നിന്നിടമാകട്ടെ എന്നോട് ചെയ്ത പ്രാർത്ഥിച്ചു കേളിടുന്നേ. കേൾക്കുന്നില്ലേ നീ ഗെത്സമനേയിൽ വ്യാകുലരോദനത്തിൽ, പ്രാണനാഥൻ പാവകർക്കായി വിനയാചന ചെയ്തിടുന്നേ. പ്രാണനാഥൻ പാവകർക്കായി വിനയാചന ചെയ്തിടുന്നേ. സംഗീതമെഞ്ഞൊരു ദീനൊരു പാത്രം എന്നവൻ കെഞ്ചി കേട്ടിരുന്നേരം. സംഗീതമെഞ്ഞൊരു ദീനൊരു പാത്രം എന്നവൻ കെഞ്ചി കേട്ടിരുന്നേരം. ചോരപ്പള്ളിപ്പോൾ അവൻ തെളിയുന്നു, താരയാതരയിൽ വീണു. ചോരപ്പള്ളിപ്പോൾ അവന്റെ വിയർപ്പ് താരയാതരയിൽ വീണു. കേൾക്കുന്നില്ലേ നീ ഗെത്സമനേയിൽ വ്യാകുലരോദനത്തിൽ, പ്രാണനാഥൻ പാവകർക്കായി വിനയാചന ചെയ്തിടുന്നേ. പ്രാണനാഥൻ പാവകർക്കായി വിനയാചന ചെയ്തിടുന്നേ. അതിക്രമക്കാർക്കായി ഇടനിൽക്കുവാൻ പ്രാണനെ മരണത്തിൽ ഒഴുക്കി തന്നു. അതിക്രമക്കാർക്കായി ഇടനിൽക്കുവാൻ പ്രാണനെ മരണത്തിൽ ഒഴുക്കി തന്നു. മന്നവൻ മനസ്സറിഞ്ഞു, ഭാവിയാകമ പകർന്നിടുവാന മന്നവൻ മനസ്സറിഞ്ഞു. കേൾക്കുന്നില്ലേ നീ ഗെത്സമനേയിൽ വ്യാകുലരോദനത്തിൽ, പ്രാണനാഥൻ പാവകർക്കായി വിനയാചന ചെയ്തിടുന്നേ. വിനയാചന ചെയ്തിടുന്നേ. എന്നെയും തന്നെ മാറ്റിടുന്ന ക്രിസ്തുവിന്റെ സ്നേഹത്തെ എന്നെയും തന്നെ മാറ്റിടുന്ന ക്രിസ്തുവിന്റെ സ്നേഹത്തെ ഓർത്ത് നിത്യം എന്നെയും എനിക്കുള്ള സകല
യേശുവിൻ സേവയ്ക്ക് സമർപ്പിക്കുന്നു. എന്നെയും എനിക്കുള്ള സകലവും യേശുവിൻ സേവയ്ക്ക് സമർപ്പിക്കുന്നു. എന്നെയും തന്നെ മാറ്റിടുന്ന ക്രിസ്തുവിൻ സ്നേഹത്തെ ഓർത്തുനിത്യം. എന്നെയും തന്നെ മാറ്റിടുന്ന ക്രിസ്തുവിൻ സ്നേഹത്തെ ഓർത്തുനിത്യം. എന്നെയും എനിക്കുള്ള സകലവും യേശുവിൻ സേവയ്ക്ക് സമർപ്പിക്കുന്നു. എന്നെയും എനിക്കുള്ള സകലവും യേശുവിൻ സേവയ്ക്ക് സമർപ്പിക്കുന്നു. എന്നെയും തന്നെ മാറ്റിടുന്ന ക്രിസ്തുവിൻ സ്നേഹത്തെ സമർപ്പിക്കുന്നു. 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 ഒപ്പുകൊടുത്തു ഒപ്പുകൊടുക്കോ. நான் என்னையே வெறுக்கிறேன். I even hate myself. என் சிங்காசனத்தை என் ஆண்டவருக்கு நான் கொடுக்கிறேன். I give my throne unto my God. அதில் உட்கார்ந்து உட்கார்ந்து ஆளுகை செய்ய பார்த்து பெரிய தோல்வியோடு தான் நான் வந்திருக்கிறேன். I have come here with a failure by sitting upon that, and I have come here. இனிமேல் நான் என்கிற அந்த ராஜ்யத்தை நான் என் ஆண்டவருக்கு கொடுக்கிறேன். So henceforth I give my kingdom, saying that I give unto my God. என்னுடையது என்னுடையவர்கள் என்கிற சொல்லுகிறதான அந்த ராஜ்யத்தின் விரிவையும் நான் அவரிடத்தில் கொடுக்கிறேன். I give all the extents of my kingdom, where I say it is mine for my thing, and I and everything unto my God. என்று சொல்லுகிறவர்கள் எழும்பி நிற்போமாக. All those who say like that, let us stand up. இனி இயேசு எனக்குள் ஆளுகை செய்யட்டும். Henceforth let Jesus rule over me. 100% எல்லாவற்றையும் அவருக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் மட்டும் எழும்பி நின்றால் போதும். And all those who say that I give myself 100%, let them stand up. இதோ பாருங்கள், 100 கணக்கான ஜீவ பலிகள் தேவ சமூகத்தில் இந்த ஹால் என்கிற பலிபீடத்தில் நின்று கொண்டிருக்கிறது. Behold, there are hundreds of living sacrifices that is standing upon this hall as an altar. இனிமேல் உங்களை ஆண்டவர் பொறுப்பெடுப்பார். Henceforth the Lord will take control of you. உங்கள் யுத்தங்களை ஆண்டவர் நடப்பிப்பார். He will perform your battles. உங்களுடையவர்களை ஆண்டவர் பாதுகாப்பார். And he will protect your all things to you. உங்களுடைய தேவைகளை ஆண்டவர் சந்திப்பார். And he shall meet all your needs. பரலோகத்திலிருந்து ஒரு அபிஷேகம் வந்து கொண்டிருக்கிறது. An anointing is descending from heaven. எங்கே பலி இருக்கிறதோ அங்கே வான அக்கினி எரிந்து கொண்டிருக்கும். Where there is a sacrifice, there shall be fire from heaven. உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு அணுவையும் அது நிரப்ப போகிறது. It is going to fill every cell of your body. உங்களுடைய வியாதிகளை அது மாற்ற போகிறது. It is going to change all your sickness. உங்களுடைய போராட்டத்தை அது பொறுப்பெடுக்க போகிறது. And it is going to take care all of your trials. சத்துருவை அது சந்திக்க போகிறது. It is going to meet your enemies.
சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு ஒரு புதிய அபிஷேகம் வரப்போகிறது. There is a new anointing for the Sunday school teachers. ஏரியா லீடர்ஸ்க்கு ஒரு புதிய அபிஷேகம் There is a new வரப்போகிறது. anointing for the area leaders. சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கும் வாலிபர்களுக்கும் ஒரு புதிய அபிஷேகம் There is வரப்போகிறது. a new anointing for the Sunday school children and the youth. கன்வென்ஷனுக்கு துண்டு பிரதிகள் கொடுக்கிற ஊழியம் செய்ய விரும்புகிறவர்களுக்கு ஒரு அபிஷேகம் There is வரப்போகிறது. an anointing for those all who are going to give tracts for the convention. கன்வென்ஷனுக்கு ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்களுக்கு ஒரு புதிய அபிஷேகம் All வரப்போகிறது. those who desire to pray for the convention, there is a new anointing for them. என்னையும் எனக்குள்ள சகலமும் இயேசுவின் சேவைக்காய் சமர்ப்பிக்கிறேன். I yield my thing and everything of my own unto the service of my God. என்னையும் தன்னை போல் மாற்றிருந்த நிஸ்துல்ய ஸ்நேகத்தை ஓட்டு நித்தியம் என்னையும் தன்னை போல் மாற்றிருந்த நிஸ்துல ஸ்நேகத்திலோடு நிற்கும். என்னையும் எனக்குள்ள சகலமும் இயேசுவின் சேவைக்காய் சமர்ப்பிக்கிறேன். என்னையும் எனக்குள்ள சகலமும் இயேசுவின் சேவைக்காய் சமர்ப்பிக்கிறேன். என்னையும் தன்னை போல் மாற்றிருந்த நிஸ்துல ஸ்நேகத்திலோடு நிற்கும். என்னையும் தன்னை போல் மாற்றிருந்த நிஸ்துல ஸ்நேகத்திலோடு நிற்கும். என்னையும் எனக்குள்ள சகலமும் இயேசுவின் சேவைக்காய் சமர்ப்பிக்கிறேன். 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 Tarama Shangara Basira. Bastun mara prastinna la doria swa medul kastanguru mastunya borkia Shadaratina bazuka ramdala aswankraba vitri soria kramba surbanahata. கவனியுங்கள், கெத்செமனே தோட்டத்தில் இயேசு ஜெபித்து நிறுத்தி விட்டார். Listen, Jesus have prayed and they have stopped at the Garden of ஆனால் Gethsemane. இப்பொழுது சிங்காசனத்தில் அவர் இன்னும் நமக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். But at the throne, he is still praying for us. நாம் மாற வேண்டும். We should be changed. என் கோபம் மாற வேண்டும். My anger should be changed. என் பிடிவாதம் மாற வேண்டும். My stubbornness should be changed. என்னுடைய விளையாட்டு புத்தி மாற வேண்டும். My playful attitude should be என் changed. பாவ இச்சைகள் மாற வேண்டும். My sinful lust should be changed. என் மாம்ச சிந்தை மாற வேண்டும். My fleshly thoughts should be changed. நீங்கள் கேட்கவில்லையோ சிங்காசனத்தில் இயேசு ஜெபிக்கிற சத்தம்? Have you not heard the voice of Jesus praying at the throne? உன் பூரணத்திற்காக என் மறுரூபத்திற்காக அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். He is praying for our perfection and our transformation. ஓ ராமா ஷபானியாத்துடா. കേൾക്കുന്നില്ലേ നീ സിംഹാസനത്തിൽ വ്യാകുലരോദനത്തെ
பிராணநாதன் பாதகர்க்காய் வினுயாஜன செய்திடுமே. பிராணநாதன் பாதகர்க்காய் വിനുയാചന ചെയ്തിടുന്നേ. കേൾക്കുന്നില്ലേ നീ സിംഹാസനത്തിൽ വ്യാകുലരോദനത്തെ. പ്രാണനാഥൻ പാതകർക്കായി വിനുയാചന ചെയ്തിടുന്നേ. ഉന്നെ അവർ കൈവിടവിல்லை. He has not left you. உன்னை அவர் கைவிட மாட்டார். He will never leave you. உன்னை பற்றி அவர் வைராக்கியம் கொண்டிருக்கிறார். He has a great zeal concerning you. நேச வைராக்கியம் உன்னுடைய திரளான தண்ணீர் அந்த நேச வைராக்கியத்தை அவிக்க மாட்டாது. Many waters cannot quench that zeal of love for you. உன் நிர்விசாரம், Your slackness, உன் சோம்பேறித்தனம், your laziness, தூக்கம் மயக்கம், your slumber, உன் பின்மாற்றம், your உன் backsliding, பாவ ஆசைகள் your sinful lust, அவருடைய அன்பை மாற்றாது. it can never change His love. அவருடைய அன்பு இன்னும் உன்னை துரத்தி கொண்டிருக்கிறது. His love is still chasing you. உன்னை நேசித்து உன் பாவத்தை வெறுத்து கொண்டிருக்கிறது. It is loving you and is hating your உன்னை sin. அவர் தனக்கென்று ஆதாயப்படுத்தும் வரைக்கும் உன்னை விட்டு விலக மாட்டார், கைவிட மாட்டார். Until He wins all of you, He will never leave you and never forsake you. കേൾക്കുന്നില്ലേ നീ സിംഹാസനത്തിൽ വ്യാകുലരോദനത്തെ. പ്രാണനാഥൻ പാതകർക്കായി വിനുയാചന ചെയ്തിടുന്നേ. പ്രാണനാഥൻ പാതകർക്കായി വിനുയാചന ചെയ്തിടുന്നേ. Thank you Jesus, thank you Lord. സ്തോത്രപ്പാ. അപ്പാ തിദാരാസന്യ ക്രബ ശദുര കല സിരംബ നിത് അൻറുസ്വാൻ നോൽനി കറാസ്വൻ തറബ മെരുരിയാഗ്വ സന്തുലൻ കമാരിയ. நாம் உட்கார்வோம். Let's be seated. தேவன் நம்ம மத்தியில் தான் இருக்கிறார். God is very much in our midst. நம்முடைய ஆராதனை அவர் ரொம்ப என்ஜாய் பண்றார். And He is enjoying our service. நம்ம ரொம்ப நேசிக்கிறார். He is loving very much. என் பிரியமே, My என் beloved, உத்தமியே, my only one, என் புறாவே, my dove, உன் சத்தத்தை நான் கொஞ்சம் கேட்கட்டும். let me hear thy voice. இப்பொழுது அவர் நம்முடைய சத்தத்தை தான் கேட்டுக்கொண்டிருக்கிறார். And He is still hearing our voice. இப்ப நாம் எல்லாரும் சேர்ந்து தமிழ் பாட்டை பாட போகிறோம். We are all going to join and sing the Tamil song. போற்றி துதிப்போம் புனித இதயமுடனே. Let us sing unto the Lord with a pure heart. ஆகையால் ஆண்டவர் இந்த நேரத்தில் அவரை துதிக்கும்படியாக புனித இருதயத்தை அவர் எதிர்பார்க்கிறார். So God expects a pure heart so that we might go offer praises unto Him. யாருக்காவது யார்மேலாவது கசப்பு இருக்கா? Is there anyone who have any bitterness against anyone? ஆலையில் கூட்டத்துக்கு வருவதற்கு முன்பா புருஷன் மனைவிக்கு ஏதோ வாக்குவாதம் நடந்ததா? Is there any strife between husband and wife before you came for this morning service? இப்பொழுதே மன்னிக்க தீர்மானம் பண்ணும். அது தீட்டு. Make a decision even now to forgive. It is a defilement. திட்டுனது புருஷனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம். நாம் கசப்பு வைத்தால் அது தீட்டு. It might be a husband or a wife who have scolded, but it is still a defilement. என்ன அசுத்தம் உள்ளத்தில் இருந்தாலும் அதை அகற்றி விடுவோமாக. Whatever uncleanness it is in our soul, let us remove that. நம்முடைய சேனையின் அதிபதி இயேசு. The captain of our host is our அந்த Jesus. இயேசுவின் புனித நாமத்தை நாம் வாயில் உச்சரித்து உயர்த்த போகிறோம். We are going to lift up and exalt the pure and the holy name of Jesus. அந்த இயேசு என்கிற நாமத்தை வாயில் எடுக்க நமக்கு ஒரு தகுதி வேண்டுமே. We all indeed need a worthiness to even take the name of Jesus in our lips. நம்முடைய அசுத்த உதடுகள் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்படட்டும். Let our unclean lips be washed by the blood of Jesus. இயேசுவின் நாமம் என் ஆத்துமாவின் கீதமாய் மாற வேண்டும் என்றால், If at all the name of Jesus should be the song of my soul, இயேசுவின் நாமம் இன்றைக்கு நம்முடைய கட்டுகளை உடைக்க வேண்டும் என்றால், if at all the name of Jesus should break all our bindings, யோசித்து
யோசித்து பாருங்கள், நூற்றுக்கணக்கான நாம் எல்லாரும் சேர்ந்து இயேசு என்னும் நாமமே என்று உயர்த்தும் பொழுது இங்க பேய் இருக்க முடியாது. Let us consider if hundreds of people gathered here, if we all lift up the name of Jesus, no demon shall exist here. எந்த பிசாசுங்க இருக்க முடியாது. No demon shall exist here. எந்த கட்டுங்க நிலைத்திருக்க முடியாது. No binding shall remain here. அவருடைய நாமத்தில் விடுதலை உண்டு. There is deliverance in his name. ஆகையால் நாம் எல்லாரும் இயேசு என்னும் நாமமே என்கிற அந்த பல்லவியோடு நாம் அந்த பாட்டை ஆரம்பிக்க போகிறோம். So let us start this song with the chorus in the name of Jesus. கர்த்தர் நம்முடைய உதடை பரிசுத்தப்படுத்துவாராக. Let God sanctify our lips. நம்முடைய சிந்தையை அவர் சுத்திகரிப்பாராக. Let him cleanse our thoughts. சட்ட போகிற கைகளை அவர் கழுவுவாராக. Let him wash the hands that we are going to clap. ஆமென். நம் உட்கார இடத்தை அவர் சுத்திகரிப்பாராக. Let him wash the place that where we are seated. நம்மை சுற்றி ஒரு தேவ மண்டலம் இருக்கிறது. Around us there is a realm of God. என்னை சுற்றி தேவ சமூகம் இருக்கிறது. Surrounding me is the presence of God. அதை உணர்கிற கரங்களை உயர்த்துங்கள். All those who say, lift up your hands. நான் இந்த ஹாலில் மாத்திரமல்ல தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். Not only I am seated in this hall, but I am seated in the presence of God. அவர் என்னை சூழ்ந்திருக்கிறார். He is surrounding me. என் மேலே இருக்கிறார். He is above me. எனக்கு முன்பாக இருக்கிறார். He is before me. எனக்குள்ளே இருக்கிறார். He is within me. என் யுத்தத்தை நடத்த அவர் முன்பாக சென்று கொண்டிருக்கிறார். He is going before me to perform the battle. அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். And he is conducting this service. Amen. போற்றி துதிப்போம் தேவனே புனித இதயமுடனே. போற்றி துதிப்போம் தேவனே புனித இதயமுடனே. நேற்றும் இன்றும் என்றுமாக இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றுமாக இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். இயேசுவின் நாமம், இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்ட நாங்கள் சேத்தனைத்த அன்பை என்று பாடுவேன். காக்கும் கரம் கொண்ட நாங்கள் சேத்தனைத்த அன்பை என்று பாடுவேன். இயேசுவின் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். அல்லேலூயா, உயர்த்துவோம். இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோதனைக்கு நாளாதே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோதனைக்கு நாளாதே. ஆர்க்கும் ஜெயதொனியோடு பாதுகாத்த அன்பை என்று பாடுவேன். ஆர்க்கும் ஜெயதொனியோடு பாதுகாத்த அன்பை என்று பாடுவேன். இயேசுவின் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று அவர் சொன்னார். அது மாற்ற மாட்டார். மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னார். தாழ்த்தி என்னை அவர் கரிய தந்து ஜீவப்பாதை என்று வருவேன். தாழ்த்தி என்னை அவர் கரிய தந்து ஜீவப்பாதை என்று வருவேன். இயேசுவின் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் இயேசுவை நான் என்றும். இயேசுவை நேசிக்கிறவர்கள் பாடுங்கள். என் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். பூமி அதில்
அகிலமும் சாட்சியாகவே உங்களுக்கு கட்டளையது பூமி அகிலமும் சாட்சியாகவே உங்களுக்கு கட்டளையது ஆவி ஆத்துமாவும் தேவன் யாவும் என்று தந்து கொண்டு செல்லுவேன் ஆவி ஆத்துமாவும் தேவன் யாரும் இங்கு தந்து கொண்டு செல்லுவேன் பூமி அகிலமும் சாட்சியாகவே உங்களுக்கு கட்டளையது கர்த்தர் கட்டளை கொடுக்கிறார் அகிலமும் இயேசுவுக்கு சாட்சிகளே புறப்பட்டு போவோம் ஜெயம் நம்முடையது ஆவி ஆத்துமாவும் தேவன் ரபா ஷபகரமனகுமா ஆவி ஆத்துமாவும் தேவன் யாரும் இங்கு தந்து கொண்டு செல்லுவேன் ஆவி ஆத்துமாவும் தேவன் யாவும் என்று தந்து கொண்டு செல்லுவேன் ஆவி ஆத்துமாவும் தேவன் யாரும் இங்கு தந்து அந்நிய பாஷைகளை பேசிக்கொண்டே இருப்போம் ஆவி ஆத்துமாவும் தேவன் ஊழியத்தின் அபிஷேகத்தை கர்த்தர் தந்து கொண்டிருக்கிறார் ஆவி ஆத்துமாவும் தேவன் யாரும் இங்கு நீ தந்து பயப்படாதே Stanco periku sirap talaki kraskin ratulia gastukeri meka sukalayo neluario swinkara musta கர்த்தர் ஊழியத்தின் அபிஷேகத்தை தந்து கொண்டிருக்கிறார் God is giving you the spirit of ministry. அசதியாயிராதே Do not be slack. உன் பலவீனமான சரீரத்தையும் மனதையும் கர்த்தர் நிரப்பிக் கொண்டிருக்கிறார் God is filling you, your weak body and your weak mind. உன் அவிசுவாசத்தையும் பயத்தையும் கர்த்தர் மாற்றிக் கொண்டிருக்கிறார் God is changing your unbelief and fear. உன் கோழைத்தனத்தை மாற்றி ஒரு தைரியத்தை கொடுக்கிற அபிஷேகம் He is changing your cowardness and He is giving you a courage and a boldness. பூமி அகிலவும் சாட்சியாகவே பொங்கல் என்ற கட்டளையதால் பூமி அகிலமும் சாட்சியாகவே பொங்கல் என்ற கட்டளையது ஆவி ஆத்துமாவும் தேவன் யாவும் என்று தந்து தொண்டு செய்யுவேன் ஆவி ஆத்துமாவும் தேவன் யாவும் என்று தந்து தொண்டு செய்யுவேன் ஆவி ஆத்துமாவும் தேவன் யாவும் என்று